நல்லா இருந்துச்சு. ஃபோக்கஸ் பண்ணு. அது ரெட்ரோ. அதுக்கு அடுத்தது 2026ல நாங்க வரோம். ஜனநாயகன். சூப்பர்னா படம். சொல்றேன். நல்லா இருந்துச்சா படம்? பாய் தெரிஞ்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கா? ஃபேமிலி ஃபேன் பேஸ் மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம் தான். அடுத்து அந்த படம் தான். ஃபோக்கஸ் பண்ணு. அது ரெட்ரோ. அதுக்கு அடுத்தது 2026ல நாங்க வரோம். ஜனநாயகன். நல்ல படம், நல்ல படம். மாசி தலை என்னடா இருக்கு பேச்சு தலைப்பு எப்படி இருந்துச்சு நீ சொல்லு. ஃபர்ஸ்டே வந்தது இல்ல இது வரைக்கும். ஆமா எப்படி இருந்துச்சு? நான் கூட்டி வந்தேன். வேற மாதிரி வேற லெவல்ல இருந்தது தலை. சத்தியமா ஃபர்ஸ்டே பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோ இதானா? ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அப்படியே ஆசை படம் நீ கூட்டி வந்த. எப்படி இருக்கு படம்? வேற லெவல். இன்னொரு வாட்டி இல்ல 10 வாட்டி கூட பார்க்கலாம் படத்தை. ஃபேன் பாய் சம்பவமா வேற மாதிரி இருந்துச்சு. அது வாய்ப்பே கிடையாது. இது எப்படி சொல்றது? எல்லாருமே எல்லா ஃபேன்ஸுமே இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது அஜித்தா இருக்கட்டும், விக்ரம், எல்லா ஃபேன்ஸுமே வந்து இந்த படத்தை வந்து கம்பல்சரி பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஹீட்டர்ஸ்லாம் கதையே கிடையாது. இது வந்து தலைகாப்பாக ஆத்விக் சார் சூப்பரா பண்ணிட்டாரு. அது அஜித் ஃபேன்களுக்கு கல்யாண விருந்து தாட்டம் மாதிரி சார். கல்யாண விருந்து தாட்டம் மாதிரி இருக்குது. வேறாள படத்தில் அதாவது விடாமகிழ்ச்சியில் பொண்டாட்டியை காணோம் தேடி போறாரு. இந்த படத்துல மகனை காணோம் தேடி போறாரு. வேளாளத்துல தங்கை காணோம் தேடி போறாரு. இஸ்வாத்துல அந்த மாதிரி ஒருத்தர் தேடி போவார். அந்த மாதிரி தான் படம். கேங்ஸ்டராகி இருக்காரு. அப்புறம் மாறி நல்லவனா வாழ்ந்தா கூட அவங்க சுற்றி உள்ளவங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க. அதான் தான் படம். அஜித் ஃபேன்களுக்கு திருப்தியா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது. படம் ஃபுல்லா ஏகே 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 ஏகே, வேற ஒண்ணுமே இல்லை சார். நல்லா பயன்படுத்திருக்காரு. ஆதிக்கு அருமையா பண்றாரு. பார்த்துட்டோம். நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஃபேன் பாய் சம்பவம்ன்றாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டே கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். ஆக்சுவலி நானே செகண்ட் டைம் எந்த மூவியும் வந்ததில்லை. இந்த மாதிரி செகண்ட் டே வந்தது. என் பையன் வந்து செகண்ட் டே புக் பண்ணி கொடுத்தாமா போய் பாருங்க எல்லாருமே பார்க்கலாம். அவன் நேற்று பார்த்தான். நாங்கள் இது ஒரு செலிப்ரேஷன் அப்படி சொல்ல தெரியல. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. போய் பார்க்கலாம். சென்டிமெண்ட் அதான் ஃபேமிலி சென்டிமெண்ட் காட்டுறாங்க. நல்லாதான் இருக்கு படம். பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. என்டர்டைனிங்கா இருக்குப்பா. எல்லாரும் போய் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் இல்லாம பார்க்கலாம். ஃபேமிலி வரல, என் பையனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் பார்த்தேன். ரியலி நல்லா இருந்தது. அகைன் ஒரு வாட்டி எங்க அம்மாவோட எங்க பையனோடயும் வந்து நான் படத்தை பார்ப்பேன். இட் வாஸ் நைஸ். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ல அந்த படத்துல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். அஜித் வர ஒரு சீனுமே ட்விஸ்ட் தான். நான் வாலியில இருந்து பாக்குறேன், காதல் மன்னன்ல இருந்து அவரை பாக்குறேன். வேற லெவல். என் கையெல்லாம் உதிருது. தலைஜி அவர் தலைன்னு சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ஹி இஸ் ஆசம். வேற லெவல். சரிங்க, இதுக்கு முன்னாடி வந்து அஜித் அவர்கள் செட்டிலான ஒரு ஆக்டிங் இருக்கும். இதுல வந்து ஆக்டிங் சும்மா வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஜி, அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு ஜி. அவரோட ஐஸ் அப்படி இருக்கு ஜி. அவர் தெரிக்க விடுறாரு ஜி. ரொம்ப செம்ம எஃபர்ட். டான்ஸ் அதான் என் கையை ஊத்துறது. நிஜமாவே நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. நல்லா பாருங்க படத்தை. ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பாருங்க. அஜித் ஓகேங்க, அவருக்கு ஈக்குவலா வில்லன் ரோல் எப்படி பேசிருக்காங்க? அதான் அந்த ட்வின் 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜாக்கி ஷெராஃபும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு ஜி. அவ்வளவுதான். ஐ அம் ஹாப்பி. ஐ அம் சோ ஹாப்பி. மார்க்ஸ் 10க்கு எவ்வளவு நீங்க ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 ஜி. அதுக்கு மேல கூட கொடுக்கலாம் ஜி. நீங்க சொன்னீங்கன்னா வேற லெவல். நல்லா இருந்துச்சு. ஒரு மூவியோட சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மூவி நாங்க வந்து ஒரு நினைச்சு வந்தோம். பட் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். அக்செப்ட் பண்ண முடியுது. ஆக்சுவலி நாங்களாம் தலை ஃபேன் இல்லை. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலி இந்த மூவி பிடிச்சிருந்துச்சு. எப்படி சார் ரொம்ப எமோஷ்னலி அந்த மாதிரி இல்லாமல் லைக் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த மூவி வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி
Best appearance எல்லாம் எப்படி இருந்துச்சு மேட்ச் பண்ணி? கெஸ்ட் அப்பியரன்ஸ் லைக் சிம்ரன் மேம் வந்தது அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க, அதுதான் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அர்ஜுன் தாஸ் ரோல் நல்லா இருந்தது ரொம்ப. அவரோட லைக் எப்போது பார்த்த ஃபேஸ் விட இது ஒரு டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருந்தது இந்த மூவில. ஏன்னா ஏகே சாரோட டைலாக்ஸ்லாம் ட்ரெய்லர்ல காமிச்சாங்க. இதெல்லாம் வெயிட்டேஜ் ரோல் இருக்கா? நான் ட்ரெய்லர் சரியா பார்க்கலங்க. ஸோ நல்லா இருந்தது. ஏகேயோட இது ரோலுமே சூப்பரா இருந்தது. எனக்கு சேம் 2 பேருக்குமே ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஏகே அந்த வைப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம் கெட்டப்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே ஓவரால் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் தெரியல, நான் நிறைய படம் பார்க்கல. இதான் கொஞ்சம் மூவி தான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பண்ணி. இப்போ ஃபேனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.